என்ன மகள் டென்ஷனா இருக்க? அந்த ஸ்வேதா எதுக்கு உன் வீட்டுக்கு வந்தா? பாட்டி கிட்ட கேட்டியா? பாட்டி என்ன சொன்னாங்க? பாட்டி கடைக்கு போன இடத்துல மயக்கம் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஸ்வேதா வந்து ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்படியே வீட்டுல விட்டுட்டு போறேன்னு வந்திருக்கா. பரவாயில்லையே, அவ்வளவு நல்லவளா அவ? எனக்கு என்னமோ அவ பாட்டிக்கு உதவி செஞ்சத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு லைக்ஸ் வாங்க தான் பண்ணிருப்பா. அப்படி இல்லனா அதுவும் பாட்டி தானே தெரிஞ்சதுமே உதவி செய்யற மாதிரி உன் வீட்டுக்கு உன்னை வேவ் பார்க்க வந்திருப்பா. இல்ல மதி, அவ கேஷுவலா தான் வந்திருக்கா. வந்த இடத்துலதான் அது ஏன் வீடுன்னே தெரிஞ்சிருக்கு. சரி, தெரிஞ்சிட்டு போகட்டும், விடு. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. அவ வந்ததால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆதி எனக்கு கிஃப்டா கொடுத்த ராதாகிருஷ்ணர் பொம்மைய அவ தூக்கி வீசி உடைச்சால. அத ஒட்ட வச்சு ஆதி எனக்கு கொடுத்திருந்தான். நானும் அதை என் வீட்லயே வச்சிருந்தேன். வந்தவ அதை எடுத்து பாத்திருக்கா மதி. மகள் பாத்துட்டு போறா. அவ உடஞ்ச பொம்மைய ஒட்ட வச்சிருக்கேன்னு நினைப்பா, அவ்வளவுதானே. அது பிரச்சனை இல்ல மதி. அந்த பொம்மை கடையில வித் லவ் ஆதின்னு எழுதிருக்கு. அத அவ பாத்திருப்பா. பாத்திருந்தா அவளுக்கு நானும் அதையும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் மதி. தெரிஞ்சா தெரியட்டும், விடு. என்ன விளையாடுறியா? அவளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அவ உடனே அத மீனாட்சி மேடம் கிட்ட சொல்லிடுவா மதி. அதனால ஆதி வீட்ல பெரிய கலவரமே நடக்கும். இப்படி நடக்க கூடாதுன்னு தானே ஆதி இந்த விஷயத்த ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். அத போய் தெரியட்டும்னு சொல்றியே, அதனால ஆதிக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். சும்மா இரு மகள். பிரச்சனை வரும், கலவரம் வெடிக்கும்னு சும்மா பயந்து பயந்துதான் உங்க லவ்வ சொல்லாம மறைச்சு வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? வரது வரட்டும் மகள். ஆதிதான் அவங்க அம்மா கிட்ட சொல்லவே பயப்படுறான். இப்படி ஸ்வேதா மூலமாச்சு இந்த பிரச்சனை வெளியே வரட்டுமே. அதனால என்ன நடந்துரும்? ஸ்வேதா நீயும் ஆதியும் லவ் பண்ற விஷயத்த ஆதியோட அம்மா கிட்ட சொல்லுவா. அவங்க உடனே ஆதியை கூப்பிட்டு கேட்பாங்க. ஆதி வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் ஒத்துப்பான். இத்தனை நாளா மூடி வச்சிருந்தவங்க எல்லாம் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்புறம் என்ன? ஸ்வேதா ஒப்பாரி வைக்க, ஆதியோட அம்மா ஆதிய திட்ட, ஆதி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்வேதாவை சப்போர்ட் பண்ண, இந்த பக்கம் 2 பேரும் ஆதிக்கு சப்போர்ட் பண்ண, இப்படி புயல் அடிச்சு ஓஞ்சு கலைஞ்சு வேற வழியே இல்லாம ஆதி மேல உள்ள பாசத்துல உங்க லவ்வுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி ஆதிக்கு உனக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருவாங்க. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன். அப்படி நடந்தா நல்லதா இருக்கும். வெக்கத்தை பாத்தியா? உனக்கு எனர்ஜி டேப்லெட் கொடுத்த மாதிரி அப்படியே வெக்கத்தை பாரு. ஹே, அப்படின்னா சும்மா தான் சொன்னியா? உண்மையை தாண்டி சொல்றேன். உடனே நீ கவலைப்பட ஆரம்பிச்சிடாத. ஆதி வந்ததும் என்ன ஆச்சுன்னு அவன்கிட்டே கேட்கலாம். சார். வா நர்மதா, அம்மாவோட ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரிப்போர்ட் ரெடி சார். Thank God. சார், ரிப்போர்ட்ல என்ன சார் வந்திருக்கு? மேடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லை நர்மதா. அம்மாவுக்கு சாதாரண வைரல் ஃபீவர் தான். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எனக்கும் இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. ரெண்டு பேரும் வந்துட்டாளுங்களா? அப்ப இனிமே நமக்கு இங்க வேலை இல்லை. ஓகே சார், நான் அப்ப கிளம்புறேன். ஆதி, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ரிப்போர்ட் எல்லாம் பாத்தியா? பார்த்த மகள். பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது சாதாரண வைரல் ஃபீவர் தான். ரொம்ப சந்தோஷம் ஆதி. ஆனா இன்னொரு புது பிரச்சனை முளைச்சிருக்கு. என்ன மகள்? ஸ்வேதா எங்க பாட்டிய வெளியே பாத்திருக்கா.